நம்மலாம் யோசிப்போம்ல, நம்ம சேர சோழ பாண்டியர்லாம் சொல்கிறோம், பட் இவங்களெல்லாம் நம்ம நேரில் பார்த்துருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அப்படி ஒரு ஃபீல் தான் இருந்தது. மகாபாரதம் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம், பட் ஆனாலுமே வந்து எல்லா லுக்கை விட இவரை வந்து பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் தி பெஸ்ட். நயன்தாரா மேம், அதுக்கப்புறம் வந்து சமந்தா, ராஷ்மிகா, இவங்க 3 பேர்ல யாருது ரொம்ப எலகண்டா இருந்தது? 3 பேருமே வந்து வேற வேற மாதிரி ஒரு ஸ்டைலிங்ல ரெடியா இருந்தாங்க. இவங்க 3 பேரை நீங்க ஆக்சுவலி கம்பேர் பண்ண முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஐ இமேஜஸ்ல வந்து இந்த பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவிலாம் வந்து வாக் பண்ணி போகும்போது அது பேக் இது காட்டுற மாதிரி அந்த ஒரு லாங் வேவி ஹேர், ப்ராப்பர் கேர்ள் கிடையாது, வேவி ஹேர். பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், இது ரெட் கார்பெட். ஸோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆண்டர்பிரினர் விஜி கேஎன்ஆர் அவர்கள் தான். ஸோ இவங்க கிட்ட நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் மேடம். ஆக்சுவலாக அவங்க வந்து போன இயர் உங்களை இன்டர்வியூ எடுக்கலான்னு நினச்சேன், இந்த இயர் எடுத்திருக்கேன் மேடம். அவ்வளோ பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். விஜய் தேவர்கொண்டா அண்டு ராஷ்மிகா. ஸோ இவங்க 2 பேரோட மேரேஜ் பிக்ஸ்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்களோட மேக்கப், ஸோ அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி தான் கேட்கலான்னு வந்திருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே என்ன நினச்சிங்க இந்த கேள்வி? கண்டிப்பாக இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். லைக் ராஷ்மிகா தேவர்கொண்டா அவங்களோட வெட்டிங் பிக்சர்ஸ்க்காக எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சேம் அதே மாதிரி நிறைய லைக் அவங்கள பேஸ் பண்ணி இமேஜஸ் மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது பார்த்துட்டு இதுவாக இருக்காது, வில் வெயிட் ஃபார் த மெயின் பிக்சர் அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். திடீர்னு பார்த்தா பிக்சர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஏதோ வெட்டிங் சைட்ஸில் இருந்து பார்த்த உடனே இதுவும் ஏஐ மாடிஃபைடாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அந்த லுக் வந்து நிஜமாவே அப்படி இருந்துச்சு. வாஸ் ஸோ டிவைன் அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் யூஸ்வலாக வந்து பிரைடை ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் பார்க்குறதுங்கிறது யூஸ்வலாக பார்ப்போம். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தட் வாஸ் நாட் பிக் இதுன்னு சொல்லலாம். பட் விஜய் தேவர்கொண்டா வந்து அந்த ஹைலைட் பிரைடோட அந்த இதையும் ஸ்பாட்லைட்டையும் சேர்த்து அவர் எடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும். தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். ஓகே மேம். ஸோ இந்த லுக்ஸ் வந்து ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி இல்லை, இவங்க 2 பேரும் வந்து ஒரு கடவுள் மாதிரி காட்சி அளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருந்தோம். ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது என்ன மேம் ஃபீல் பண்ணீங்க? ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நாங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்காக நிறைய பார்க்கும்போது இந்த ஏஐ இமேஜஸ் தான் வந்து நிறைய வரும். எப்படி இருக்கும் அந்த இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடஸ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ராணி மாதிரியோ, பிகாஸ் அந்த மாதிரியான லுக்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரேர். இப்போ நம்ம பொன்னியின் செல்வன்னு எடுத்தால் கூட எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லுக்கோட எல்லாம் கம்பேரே பண்ண முடியல, பிகாஸ் ஏஐ அவ்வளோ தூரம். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு லுக்கை வந்து ராஷ்மிகா வந்து ஜஸ்ட் ஒரு கேக் வாக் மாதிரி தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாவே அந்த இமேஜ் பார்க்கும்போது, அவங்க வெட்டிங் பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஐ தாட் ஏஐ பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே மேம். ஸோ இதில் குறிப்பிட்டு ராஷ்மிகா அவர்களை பார்க்கும்போது அவங்களோட மேக்கப் ரொம்ப இந்த பிரைடு நம்ம நார்மலாக பார்க்கும்போது அவங்க ஹெவியாக மேக்கப் போட்டு தனியாக தெரியணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இவங்க தனியாக வந்து மேக்கப் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் பட் இவங்களோட ஃபோட்டோஸ் லுக்ஸ்லாம் பார்க்கும்போது சட்டிலான மேக்கப், அதுக்கப்புறம் மேக்கப்பே இல்லை போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது எந்த மாதிரியான மேக்கப் மேம்? யூஸ்வலாகவே வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது ஸ்கின் லைட் மேக்கப் அப்படிங்கிறது தான். ஸ்கின் லைட் மேக்கப் என்ன அப்படின்னா, நம்ம மேக்கப் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம், பட் ஆனால் அது ஒரு நேச்சுரலாக அவங்க ஸ்கின் மாதிரியே ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு லுக் தான் இருக்குமே தவிர, பட் அவங்க மேக்கப் வேர் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு ஃபீல் வந்து வராது. ஸோ இந்த மேக்கப்பை தான் வந்து பாலிவுட்லேயோ சரி, இல்லை நம்ம இங்கே இருக்க செலிப்ரிட்டிஸோ சரி, ஹீரோயின்ஸோ சரி ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரியான லுக் தான். அவங்க என்ன ஸ்கின் டோனில் இருக்காங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு லுக் கொடுக்கறது தான் எல்லாருமே வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால் மேக்கப் அப்படின்னா, அதுவும் ப்ரைடல் மேக்கப்ங்கும் போது ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்போவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி செலிப்ரிட்டிஸ் வெட்டிங் பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்களோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணி மேக்கப்பை ரொம்ப சாஃப்டாக
வைக்க தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் இவங்களோட காஸ்டியூமாக பார்க்கும்போது ரெட் கலர் saree. ஸோ செலிபிரிட்டிஸ் ஹீரோயினா இவங்க வந்து வெட்டிங்க்கு யூஸ் பண்ண பர்டிகுலராக அந்த ரெட் கலர் சாரியை வந்து ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாக வந்து கோல்டு கலந்த ஒரு இதுவாமே கோல்டு கலந்தா மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை எப்படி மேம்? எனக்கு அந்த சாரி பார்க்கும்போது தட் வாஸ் நாட் ரெகுலர் சில்க் சாரி கிடையாது கன்ஃபார்மாக. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பனாரசி பேட்டர்ன். ஏன்னா ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சர்டாக இருந்தது. அதில் இருந்த பார்டரோ சரி, அதில் இருந்த டீட்டெயிலோ சரி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த பனாரசி ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஸோ இட் வில் பி லைக் வெரி ஃப்ளெக்சிபிள். நீங்கள் வேர் பண்ணுறதுக்கோ ட்ரேப்பிங்க்கோ அந்த ஒரு ஸ்டிஃப்னஸோட அதை நிற்கவே நிற்காது. ஸோ சாரி வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ பனாரசி சாரி. கலர் நம்ம ரெட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெட் பர்டிகுலராக வந்து தட் வாஸ் நைஸ். ஒரு மிளகாப்பழ ரெட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கைண்ட் ஆஃப் ஆரஞ்சிஷ் ரெட். அந்த இதில் தான் சாரி இருந்தது, விச் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஹர். ஓகே மேம். அதுக்கப்புறம் அவங்க அணிவித்த அந்த நகைகள், ஸோ அதை குறிப்பிட்டு பார்க்கும்போது என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த கோல்டுலாம் வந்து இது பண்ணும்போது அதில் நிறைய வந்து டைமண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருந்து பார்த்துருப்போம். ஆனால் இவங்களோட பேட்டர்ன்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த காலத்து ஆட்கள் வந்து போடுற ஒரு ஸ்டைல் மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் என்ன மேம் திங்க் பண்ணுறீங்க? ஏன்னா மேக்கப்போட சட்டிலாக அது உட்காந்த மாதிரியே இருந்தது தனியாக. அது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஆன்டிக் போகணும் அப்படிங்கிறது ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பால் ஸ்டைலில் இருந்துச்சே தவிர்த்து ரொம்ப க்ரூஷியல் டிசைன்ஸ் மாதிரி பெருசாக இல்லவே இல்லை. அந்த ஜிமிக்கி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அந்த பால் லேயர்டு அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாங்க. வங்கி ஆகட்டும், மாட்டல் ஆகட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு இருந்த அந்த மிடில் செயின்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பால் பேட்டர்ன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் தே வாஸ் சம் டிசைன், அதை மட்டும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐ இமேஜஸ் பார்க்கும்போது அதில் ஜுவல்லரியோடது டீட்டெயில் பெருசாக இருக்காது, டிசைன்ஸ் பெருசாக இருக்காது. பட் எல்லாமே வந்து இந்த மாதிரியான பால் டைப்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது ஏன் வந்து நான் அப்படி ரிலேட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் வந்து அதுதான். பிகாஸ் ரொம்ப அந்த ரெட்டுக்கு ஒரு ஆன்டிக் ஜுவல்லரியாக போட்டிருந்தாங்க. அதை வந்து ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலில் ஒரு பெரிய டிசைன் இல்லாத அளவுக்கு ஒரு எலிகென்ட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. பொதுவாக வந்து பிரைடாக இருக்காங்களே மேம், இவங்க வந்து இந்த மேக்கப்புக்கும் இந்த காஸ்டியூமுக்கும் வந்து இந்த கல்யாணங்களுக்காகவே தனியாக அவங்களோட உடம்ப வந்து ரெடி பண்ணுவாங்களா? ஸோ இவங்க பார்க்கும்போது திரையில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் போட்டு இதுக்காகவே ரெடியான மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு தனியாக படத்துக்காக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருந்தது. நீங்கள் பார்க்கும்போது ராஷ்மிகா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நார்மல் பிரைட்ஸே வந்து நம்மளோட மெயின் ஈவெண்ட் அப்படிங்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ரெடி ஆவாங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டாராக வந்து இருந்துகிட்ருக்காங்க. எல்லா இதுலேயுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தெலுங்கு ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்காங்க. அதுவும் மெயின் லீடிங் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஸோ அதனால இவங்கெல்லாம் ஜென்ரலாகவே இந்த விஷயம்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்காக என்ன வேலைமை கேட்டிருப்பாங்க, இதனால ஸ்பெஷலாக இருக்காங்களான்னு என்னால் நிஜமாவே சொல்ல முடியல. ராஷ்மிகாவாகவே இருந்தாங்க அவங்களோட வெட்டிங்கில். தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். ஓகே மேம். ஸோ அடுத்ததா விஜய் தேவர்கொண்டா, இவரை பார்க்கும்போது பொதுவாக வந்து பெண்கள் தான் வந்து தலையில நகையை ஆரம்பிச்சு கால் வரைக்கும் போடுவாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல வந்து புதுமையா இருந்தது, விஜய் தேவர்கொண்டா அவர்கள் வந்து அந்த விஷயத்த வந்து நோட்டிசபிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட காஸ்டியூமும் இந்த ஆர்னமெண்ட்ஸ் போட்ட விஷயங்கள்லாம் எப்படி மேம் இருந்தது? சீரியஸாக சொல்லணும்னா என்கிட்ட வந்து நிறைய பிரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. க்ரூம் வந்து பயங்கர ஃபேராக இருப்பாங்க. ஸோ எந்த வகையிலையும் வந்து நான் அவருக்கு கம்மியாக இருந்துடக்கூடாது. ஸோ வந்து நான் ஈக்குவலாக நல்லா இருக்கணும், இல்லை அவரை விட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரைட் ரெடி ஆவாங்க. நான் சொல்லுவேன், எனிவே க்ரூமுக்கு இருக்க ஆப்ஷன் ரொம்ப கம்மி. அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தான் அங்கே ஹைலைட்டடாக இருக்க போகிறீங்க. ஸோ டோன்ட் வரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதை வந்து ராஷ்மிகா தான் வந்து யோசிச்சுருந்துருக்கணும். சீரியஸாகவே பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் யூஸ்வலாக வந்து அந்த கண்ணு ஃபுல்லாக பிரைட் மேலே தான் இருந்திருக்கணும். பட் என்னோட கண்ணு வந்து அவங்கள பார்த்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு இந்த சைடு டேர்ன் ஆயிருச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து விஜய் தேவர்கொண்டா அவரோட லுக் வந்து இருந்ததுன்னு சொல்லணும். பிகாஸ் எல்லா குரூமுமே வந்து எப்படி தான் ஸ்டைல் பண்ணுறது, என்ன தான் போடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க. he maintained so well with his look. ரொம்ப டிவைனாக தான் இருந்துச்சு. அதாவது நம்மலாம் யோசிப்போம்ல, நம்ம சேர சோழ பாண்டியர்லாம் சொல்கிறோம், பட் இவங்களெல்லாம் நம்ம நேரில் பார்த்துருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அப்படி ஒரு ஃபீல் தான் இருந்தது, ஒரு தெலுங்கு டச்சோட. பட் நம்மளோட கிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து இருந்தது. நம்ம ட்ராமாஸ் பார்த்துருப்போம், நிறைய எபிசோட்ஸ் இந்த மகாபாரதம் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்.
பட் ஆனாலுமே வந்து எல்லா லுக்கை விட இவரை வந்து பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் தி பெஸ்ட். ஓகே ஓகே மேம். ஸோ இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து என்னன்னா ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு 3 ஹீரோயின் வந்து பேர் சொல்கிறேன். இவங்களோட கல்யாணத்தோட வெட்டிங் அந்த ஃபோட்டோஸில் யார் ரொம்ப எலகண்ட்டாக இருந்தாங்கன்ட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நயன்தாரா மேம், ஓகே. அதுக்கப்புறம் வந்து சமந்தா, ராஷ்மிகா. இவங்க 3 பேர்ல யாருது ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது? எலிகென்ட்டா இருந்தது அப்படின்னு ஏன்னா 3 பேருமே வந்து வேற வேற மாதிரி ஒரு ஸ்டைலிங்ல ரெடியா இருந்தாங்க. இவங்க 3 பேரை நீங்க ஆக்சுவலி கம்பேர் பண்ண முடியாது. ஓகே. பிகாஸ் சமந்தா வந்து ஈஷால வச்சிருந்தாங்க வெட்டிங்க. ஷி வாண்டட் டு பி வெரி சிம்பிள். அவங்க ஒரு அஹ், ஒரு கிளாசி பிரைட் மாதிரி இருந்தாங்க. மோர் ஆர் லெஸ் அவங்க வந்து ஒரு பிரைட் ஃபீல்லே இல்லாம ஒரு ரொம்ப காமா நீட்டா அவங்களோட வெட்டிங் முடிஞ்சிச்சு. தட் வாஸ் ஸோ சிம்பிள் அண்ட் எலிகென்ட். அதுதான் சொல்லணும் சமந்தா ஓகே. அவங்களோடது. வேற நம்ம நயன்தாரா மேம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இது ஒரு இன்டர்வியூலையும் பேசியிருக்கேன். ஒரு நெட்டட் சாரியில் வந்து ஃபுல் எமரால்டு பேஸ் ஜுவல்லரி மாதிரி போட்டு தட் வாஸ் அ கிராண்ட் அட்டையர், டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நார்த் இந்தியனை மிக்ஸ் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. வேறஸ் நம்ம ரஷ்மிகா அவங்களோடது வரும்போது கம்ப்ளீட் இந்தியன், சவுத் இந்தியன் மெயினா அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ பிரைட் அப்படின்னு வரும்போது அவங்களும் ஸ்டைலிங்ல ஷி ஹவ் ஒர்க்ட் அ லாட். ஆனாலுமே வந்து அந்த ட்ரெடிஷன் வந்து கொஞ்சம் கூட மாறாம பிரைடா எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஐ லைக் ரஷ்மிகா. இவங்களோடது யாருதுமே வந்து ஐ மீன் கம்பேரிட்டிவா ஒரு பிரைட் அப்படிங்கும்போது இவங்களோட ஸ்டைலிங் இதெல்லாம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே மேம். மேம் அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு பிரைடை வந்து நமக்கு வந்து ஓவராலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ஸ் எடுக்கும்? இப்போ பிரைடல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் தேவைப்படுதுங்க. ஓகே. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பார்த்து நமக்கு எடுத்து செலக்ட் பண்ணி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை என்ன வேணும்னு கேட்டு பண்ணும்போதோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2 மணி நேரம் தேவைப்படுது. அந்த 2 மணி நேரமே கூட பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்கு ஒரு 30 மினிட்ஸ் போச்சுன்னா கூட ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் ஹேர் எடுத்தால் கூட அவங்களோட ஸ்டைலிங்க்கு தான் மிச்ச நேரம். ஓகே மேம். அதுக்கப்புறம் மேக்கப்க்கு வந்து நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரைடுக்காகட்டும் குரூமுக்காகட்டும் முன்னாடியே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அதுலேருந்து தொடர்ந்து தான் அந்த பிரைடல் வந்து ரெடி ஆவாங்களா? கண்டிப்பாங்க. இப்போ க்ரூம் எடுக்கிறாங்களோ இல்லை பிரைட் எடுக்கிறாங்களோ ஸோ முன்னாடியே கன்சல்டேஷன்னு சொல்லி நம்ம மீட் பண்ணிடுவோம். வேற ஆன் ஸ்பாட் போயிட்டு இதுதான் அப்படின்னு பார்க்கறத விட ஒரு சில பிரைட் இப்போ நம்ம பேசுகிறோம் லைக் ஸ்கின் லைக் மேக்கப் தான் கேட்குறாங்க, எலிகெண்ட்டாக கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து கேட்குறோம். பட் ஆனால் ஆன் ஸ்பாட் போய் நம்ம பண்ணும்போது அந்த லுக் அவங்களுக்கு பண்ணும்போது ஐயோ அக்கா இது வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஐ ஃபீல் திஸ் இஸ் வெரி சிம்பிள், எனக்கு இது வேணான்னு சொல்கிற பிரைடும் இருக்காங்க. ஐ வாண்ட் இட் அ பிட் கொஞ்சம் எனக்கு பிரைட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விட கொஞ்சம் பிரைட்டாக மேக்கப் கேட்குறாங்க. தட் டசன்ட் மீன் அவங்களையே சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. பட் வேறஸ் வி ஷுட் நோ எக்ஸாக்டாக அவங்க என்ன கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் வச்சு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் மட்டுமே வந்து இட் வில் ஹேப்பன். ஓகே மேம். இப்போ மேக்கப் இப்படின்ற விஷயம் வந்து ஒரு 2002ல இருந்து இந்த 26க்குள்ள எவ்வளோ மாறி இருக்கு மேம்? ரொம்ப மாறி இருக்குங்க. ரொம்பவே மாறி இருக்கு. பிகாஸ் 2021 கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம் அப்படி வேணா சொல்லலாம். ஆமா. ஏன்னா வந்து கோவிட் முன்னாடி வரைக்கும் கோவிட்ல கூட சரி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அந்த அளவுக்கு யாரும் ப்ரிப்பேர் ஆகல, அந்த அளவுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ வந்து திரும்ப 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 இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும் எவ்வளோ வெட்டிங்ஸ் இருந்தாலும் போனாலும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஐ மீன் அவங்க வந்து ஓகே ஐயோ நமக்கு இவங்க புக் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கா ஐயோ இவங்களை நம்ம புக் பண்ணணும்னு நினச்சோம் பண்ண முடியலையேங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. பட் இப்போது அப்படி ஆக்சுவலி கிடையாது. அவ்வளோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. இதை வந்து நம்ம பாசிட்டிவாக எல்லாருமே நெகட்டிவாக சொன்னால் கூட இதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம். பிகாஸ் ஒரு முகூர்த்த நாளில் அவ்வளோ வெட்டிங்ஸ் நடக்குது. பட் எல்லாருக்கும் நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் சொல்கிறது அந்த 2021 டைமில். இப்போ அப்படி கிடையாது. ஒரு நார்மல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக மேக்கப் போடுறாங்க. ஹேர் ஸ்டைலிங்னு வரும்போது அவ்வளோ க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஸோ எஸ். ஓகே மேம்.
மேம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் விட்டுருந்தேன். என்னன்னா ராஷ்மிகா அவர்களோட ஹேர் ஸ்டைல். ஸோ அந்த விஷயத்த நம்ம பேசவே இல்ல. நம்ம பேசவே இல்ல. ரைட். ஆக்சுவலா வந்து பிரைட் அப்படின்னாவே பிளாட் தான் பண்ணணும். அதுல ஹேருக்கு ஆக்சஸரி போடணும், ஃப்ளார்ஸ் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து வேற ஒரு ப்ராப்பர் சவுத் இண்டியனா தெரிஞ்சாங்க. ஐ மீன் ப்ராப்பர் ஒரு இந்தியன் குயின் மாதிரி தெரிஞ்சாங்க, இல்ல பிரின்சஸ் மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஹேரை பண்ணியிருந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நம்ம இதுலயே வந்து பிரைட்ஸ் எல்லாம் பண்ணும்போது, இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ஃப்ளார்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஓகே. சொல்லுவாங்க. பட் ஆனா வந்து அந்த ஃப்ளவர்ஸ் போறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஈவன் தோ தே வேர் சாரி. ஓகே. ஃப்ளவர்ஸ் போறதுக்கு ஐயோ! ஃப்ளவரா இதுல வைக்கணுமா? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வி கிவ் சம் அதர் ஃப்ளவர்ஸ் டூ மேட்ச் எல்லாம். பட் அவங்களோட ஹேர்ல வந்து ஒரு நைஸ் வேவி லுக் மாதிரி ஒரு லாங் ஹேர் செட் பண்ணி, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ இமேஜஸ்ல வந்து இந்த பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவிலாம் வந்து வாக் பண்ணி போகும்போது அது பேக் இது காட்டுற ஆமா. மாதிரி அந்த ஒரு லாங் வேவி ஹேர், ப்ராப்பர் கேர்ள் கிடையாது, வேவி ஹேர். அதுல வந்து நந்தியவட்ட பூவை வந்து கோத்து ஒரு 3 ஸ்டாண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. மேல வந்து ஒரு பெண்டன்ட். சோ டிவைன் அண்ட் சோ எலிகென்ட். அதுதான் ஓகே. எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே மேம். இவ்வளோ நேரம் வந்து டைம் ஒதுக்கி நல்ல சூப்பரா வந்து விளக்கி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச்.